மறுபடியும் என்னோட பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு நான் இந்தியால இருந்து மலேசியா கிளம்பிட்டேன். மேபி இதெல்லாம் உங்களுக்கு பாக்குறப்போ தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்கு போயிட்டு வருது. என்னதான் பார்க்க உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இந்த அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண எப்படி எல்லாம் காசு போறேன்னா புட்டடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா. நாங்க இந்த தடவை தான் திருச்சியில புதுசா ஓபன் பண்ணிருக்க ஏர்போர்ட்ல இருந்து மலேசியா கிளம்பணும். இந்த ஏர்போர்ட் சென்டர்ல பிரம்மாண்டமான பெயிண்டிங் ஒன்னு வரைஞ்சிருந்தாங்க. வேலை பாடு தெரியுமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி அங்க ஒருத்தர் என்ன சீட் நம்பர்லாம் சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. அடுத்தது என்னோட சீட் நம்பரான என் பொண்டாட்டிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு குடுகுடுன்னு உள்ள என்ட்ரி ஆயிட்டேன். வழக்கம் போல எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு ஃபிளைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம். எல்லாமே நார்மலா தான் இருந்தது. பட் ஒரு செகண்ட் ஃபோக்கஸை மாத்தி ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஃபிளைட்ல வழக்கம் போல அடிச்சு பிடிச்சி கியூல நின்று ஜன்னல் சீட்டை பிடிச்சாச்சு. என்னதான் சொல்லுங்க, அந்த ஜன்னல் ஓரமா உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. எனக்கு முன்னாடி சீட்ல உள்ளவரே என்ன படம் கூட பார்க்க உள்ளங்க அந்த ஆட்டம் ஆடிட்டாரு. நான் இந்தியால இருந்து மலேசியா போறமேன்னு ஃபீலிங்கா இருந்தேன். பட் அதையும் என் முன்னாடி காமெடி சீனா மாத்திட்டாங்க.